ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம டாபிக் நேம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, யூசேஜ் ஆஃப் குட் ஹேவ். ஓகேங்களா? ஸோ இந்த 2 வார்த்தை தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான வார்த்தை. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து டீப்பாக படிக்க போகிறோம். இது ரெண்டுமே வந்து தனித்தனியான வேர்டு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், குட் அப்படின்றது வந்து பாஸ்ட் மாடல் வெர்ப். ஓகேங்களா? ஹேவ் அப்படின்றது வந்து ப்ரெசன்ட் ஹெல்பிங் வெர்ப். ஓகேங்களா? ஸோ இது தனித்தனியாக பார்க்கும்போது இதுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்குது. குட் அப்படின்றது வந்து எப்போவுமே வந்து ஃபாஸ்ட்டாக தான் வந்து டிபெண்ட் பண்ணி வரும். ஓகேங்களா? குட் வந்து ஒன் ஆஃப் த மாடல் வெர்ப். ஓகேங்களா? நம்ம வந்து மாடல் வெர்ப்ஸ்னால் நான் தெரியும். ஸோ அதை பற்றி வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஹேவ் பாருங்கள். ஹேவ்ன்றது வந்து ப்ரெசன்ட் ஹெல்பிங் வெர்ப். ஓகேங்களா? ஸோ நம்ம எங்கே இதை யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அது மட்டும் இல்லாமல் ஹேவ் அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த மெயின் வெர்ப். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சே ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் எ பென். ஓகேங்களா? நான் ஒரு பேனா வச்சுருக்கேன் அப்படின்ற இடத்துல வந்து ஐ ஹாவ் எ பென். அங்கே வந்து இது வந்து மெயின் வெர்பாக ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இவள் தான் வந்து ஹேவோட எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இதை பற்றி டீப்பாக படிக்க போகிறோம். ஸோ வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் அப்படின்றது வந்து ஒரு பாஸ்ட். ஓகேங்களா? ஹேவ் அப்படின்றது வந்து ஒரு ப்ரெசன்ட். ஓகேங்களா? இது ரெண்டுமே சேர்ந்து எப்படி நம்மளுக்கு மீனிங் தரப்போகுது அப்படின்னு சொல்கிறத பற்றி தான் நம்ம நீங்கள் டீப்பாக படிக்க போகிறோம். ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம மீனிங் பார்த்துடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மேலே பாருங்கள், யூசேஜ் ஆஃப் குட் ஹேவ். ஓகேங்களா? அது நம்மளோட டைட்டிலு. இதோட தமிழ் மீனிங் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இருக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து நான் மீனிங் படிக்கிறேன் பாருங்கள். இது செய்யக்கூடிய ஆக்ஷனானது இருக்கலாம் என்று முடியும். ஓகேங்களா? அந்த ஆக்ஷன் வந்து எப்படி முடியும்னு பார்த்தீங்கன்னா, இருக்கலாம் அப்படின்னு முடியும். ரெண்டாவது பாருங்கள், அதாவது இறந்த காலத்தில் ஒரு செயலானது நடக்க வாய்ப்பு இருந்தது, ஆனால் நடக்கலை. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாசிபிலிட்டி. ஓகேங்களா? கேன் ஓட பாஸ்ட் தான் குட்டு. கேன் வந்து எபிலிட்டியை பற்றி பேசுறதுக்கு, அதாவது பாசிபிலிட்டியை பற்றி பேசுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ பாஸ்ட்டில் வந்து ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது, பாசிபிலிட்டி இருந்தது, ஆனால் நடக்கலை. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் இதோட மீனிங். மூணாவது பாருங்கள், நான் வந்திருக்கலாம். ஓகேங்களா? இதுதான் எக்ஸாம்பிள். அந்த ஆக்ஷன் வந்து எதில் முடியுதுன்னு பாருங்கள். இருக்கலாம், மேலே பாருங்கள், இருக்கலாம், வந்திருக்கலாம், எழுதியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஆக்ஷன்லேயே வந்து லாம் அப்படின்னு முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த ட்ரிக்ஸ். எப்படி இது வந்து ப்ரெசண்ட்டோட லிங்க் ஆகுதுன்னு பார்த்தீங்களா, நான் மேலே வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கும் மேலே கொஞ்சம் பாருங்கள், யூசேஜ் ஆஃப் குட் ஹேவ், இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதோட தமிழ் மீனிங் வந்து பாருங்கள், இருக்கலாம் அப்படின்னு முடியுது. சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள், ஒரு சப்ஜெக்ட் வரணும், ஒரு குட் ஹேவ் வரணும், ப்ளஸ் V3. ஏன்னா இது வந்து V3ல தான், V3 மட்டும்தான் ப்ரெசண்ட்டுக்கும் பாஸ்ட்டுக்கும் ஓகேங்களா லிங்க் பண்ணுறக்கூடிய ஒரே ஒரு வர்ப். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து V3 நம்ம யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் படிக்கிறேன் பாருங்கள். நேற்று நீ வந்திருக்கலாம். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா, நேற்று நீ வந்திருக்கலாம்டா, மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா, சேம் அந்த இடத்துல வந்து எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, நேற்று அப்படின்னா எஸ்டர்டே யூ குட் ஹேவ் கம். ஓகேங்களா? கம் அப்படின்றது வந்து V1 நினைக்கக்கூடாது. கம், கேம், கம். ஓகேங்களா? ஸோ அந்த தேர்ட் கம்மை தான் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? யூ குட் ஹேவ் கம். ஓகேங்களா? அப்படின்னா நேற்று நீ வந்திருக்கலாம். எஸ்டர்டே யூ குட் ஹேவ் கம் அப்படின்றப்போ நேற்று நீ வந்திருக்கலாம், நீ மிஸ் பண்ணிட்ட. வந்திருந்தேன்னா உனக்கு கொஞ்சம் நிறைய காசு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ நீ மீட் பண்ணுறவங்கள மீட் பண்ணியிருக்கலாம். அந்த இடத்துல நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, நேற்று நீ வந்திருக்கலாம். அந்த இடத்துல வந்து நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரெண்டாவது பாருங்கள், நீ எனக்கு உதவி இருக்கலாம். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா, நீ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அந்த இடத்துல நம்ம எப்படி சொல்ல போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூ குட் ஹேவ் ஹெல்ப் மீ. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ்? இதிலே பார்த்தா தெரியும், ஹெல்ப்டு அப்படின்னு எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்ப்டு. ஓகேங்களா? ஸோ அந்த தேர்ட் ஃபார்மாக தான் நான் வந்து போட்டிருக்கேன். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பாருங்கள். நீ உதவி இருக்கலாம். யார் அந்த வேலையை செய்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும், நீ. ஓகேங்களா? நீ அப்படின்னா யூ. சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் குட் ஹேவ். ஓகேங்களா? யூ குட் ஹேவ் ஹெல்ப் மீ. ஓகேங்களா? அந்த ஹெல்ப்பு அதை வந்து ஹெல்ப்டு அப்படின்னுலாம் வாசிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்ப்புன்னு சொன்னாவே வந்து அதுக்கு முன்னாடி நம்மனா ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணோன்னு சொல்லிவிட்டு நம்ம ஈஸியாக வந்து நம்மளோட ரிசீவர் வந்து நம்ம இதை வந்து தேர்ட் ஃபார்மில் தான் சொல்கிறோன்னு சொல்லிட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. நீங்கள் வந்து ஹெல்ப்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரொனன்சியேஷனை வந்து ரொம்ப மிஸ் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஹெல்ப் அப்படின்னு சொன்னாவே போதும், அவங்க வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? யூ குட் ஹேவ் ஹெல்ப் மீ. ஓகேங்களா? ஸோ தேர்ட் பாருங்கள்,
நீ எனக்காக பேசியிருக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம எதனா மிஸ் பண்ணியிருப்போம். அதாவது வந்து தப்பு பண்ணியிருப்போம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்மக்கிட்ட யாரானா வந்து கொஷின் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்போம். ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம். ஸோ நீ பேசியிருக்கலாம்டா. நீ பேசவே இல்லை. ஆனால் அவனால் பேச முடியும். ஆனால் அவன் பேசலை. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். தட் இஸ் பாசிபிலிட்டி. ஓகேங்களா. ஸோ அங்கே ஒரு நடக்கிற ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் அவங்க அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணல. ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல நம்ம எப்படி சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, யூ குட் ஹேவ் ஸ்போக்கன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீக், ஸ்போக்கன். ஓகேங்களா. அந்த தேர்ட் ஃபார்மை தான் நான் வந்து இங்கே போட்டிருக்கேன். யூ குட் ஹேவ் ஸ்போக்கன் ஃபார் மீ. எனக்காக. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நீ எனக்காக பேசியிருக்கலாம். நீ பேசியிருக்கலாம் அப்படின்னா யூ குட் ஹேவ் ஸ்போக்கன். யாருக்காக அப்படின்றப்போ எனக்காக, ஃபார் மீ. ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் எனக்காக அப்படின்னு வந்தாவே ஃபார் மீ. ஓகேங்களா. ஃபார் அப்படின்றது வந்து ப்ரிப்போசிஷனாக இங்கே வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். யூ குட் ஹேவ் ஸ்போக்கன் ஃபார் மீ. நீ எனக்காக வந்து பேசியிருக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். கான்செப்ட் புரியுதான்னு மட்டும் பாருங்கள். 4வது பாருங்கள். அவன் என்னுடைய தேர்வை எழுதியிருக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அவனுடைய தேர்வை எழுதியிருக்கலாம். ஆனால் மிஸ் பண்ணிட்டான். சே ஃபார் எக்ஸாம்பிள் அவனுக்கு வந்து ஃபீவராக இருந்திருக்கலாம். ஓகேங்களா. நேற்று அவனுக்கு வந்து ஃபீவராக இருந்திருக்கலாம். எது வேணா இருந்திருக்கலாம். ஆனால் வந்து நம்ம அந்த டைம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, நேற்று நீ வந்து உன்னுடைய எக்ஸாம் எழுதியிருக்கலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. சேம் அந்த இடத்துல எப்படி சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்களன்னா, ஹீ குட் ஹவ். ஏன்னா அவன் தான் அந்த வேலையை செய்கிறான். எழுதியிருக்கலாம். ஓகேங்களா. அவன் தான் எழுதியிருக்கலாம் அப்படின்றப்போ ஹீ குட் ஹேவ் ரிட்டன் இஸ் எக்ஸாம். இஸ்ன்றது வந்து அவனுடைய எக்ஸாம். ஓகேங்களா. அவனுடைய எக்ஸாம் அவன் எழுதியிருக்கலாம். ஓகேங்களா. சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஹீ குட் ஹேவ் ரிட்டன் இஸ் எக்ஸாம். ஓகேங்களா. அவனுடைய தேர்வை எழுதியிருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து பாசிபிலிட்டி இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்களன்னா, V3 வச்சு தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குட் வந்து பாஸ்ட்டில் சொல்லுது, ஹேவ் வந்து ப்ரெசன்ட். ஓகேங்களா. ஸோ ஹேவ் வந்துச்சு, அப்போ வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்து நம்ம வந்து V3 யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ 5வது பாருங்கள். நாங்கள் நேற்று வீட்டிற்கு போயிருக்கலாம். ஓகேங்களா. சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நேற்று வீட்டுக்கு போயிருக்கலாம். ஆனால் இங்கேயே மாட்டிக்கிட்டோம். எங்களால் இப்போ போக முடியல. ஏன்னா பஸ் இல்லை. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று போய் தான் எங்களுக்கு பஸ் இருந்திருக்கும். இப்போ எங்களுக்கு பஸ் இல்லை வீட்டுக்கு போகிறதுக்கு. ஓகேங்களா. சேம் அந்த இடத்துல எப்படி ஆனால் நேற்று போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருந்தது. ஆனால் வந்து உடம்பு டயர்டாக இருந்திருக்கும். நம்ம போக முடியல. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம போகல. இதுதான் வந்து ரீசன். ஓகேங்களா. வி குட் ஹேவ் கான் டு த ஹவுஸ் எஸ்டர்டே. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். வி குட் ஹேவ் கான். ஓகேங்களா. அப்படின்னா நாங்கள் போயிருக்கலாம். எங்கே போயிருக்கலாம், டு த ஹவுஸ் அப்படின்னா வீட்டுக்கு நேற்று. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். வி குட் ஹேவ் கான் டு த ஹவுஸ் எஸ்டர்டே. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஹவுஸ் அப்படின்னு போடுறப்போ நம்ம முன்னாடி வந்து த அப்படின்ற ஒரு டெஃபினட் ஆர்டிக்கல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். வி குட் ஹேவ் கான் டு த ஹவுஸ் எஸ்டர்டே. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஹவுஸ் அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து நம்ம வந்து இந்த டு அப்படின்ற ஒரு ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தப்பு கிடையாது ஹவுஸ் அப்படின்ற இடத்துல. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். 6வது பாருங்கள். நான் அவங்கிட்ட ஃபோனில் பேசியிருக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுவோம் பார்த்தீங்களா, நான் அவங்ககிட்ட ஃபோனில் பேசியிருக்கலாம், நான் தான் வந்து அவங்ககிட்ட பேசாமல் மிஸ் பண்ணிட்டேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா. சேம் அந்த இடத்துல எப்படி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஐ குட் ஹேவ் டாக் டு ஹிம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஐ குட் ஹேவ் டாக் அப்படின்னா நான் பேசியிருக்கலாம். டு ஹிம் அப்படின்றப்போ அவங்கிட்ட. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிட்ட இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு லேர்னிங். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஆன் த ஃபோன் அப்படின்றப்போ ஃபோனில். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஃபோனில் அப்படின்றப்போ இந்த ஃபோனெல்லாம் போடக்கூடாது, அந்த ஃபோன். ஓகேங்களா. இது ஒன் ஆஃப் த லேர்னிங், நோட் பண்ணிங்க. ஐ குட் ஹேவ் டாக்டு அப்படின்னா நான் பேசியிருக்கலாம். டு ஹிம் அப்படின்றப்போ அவங்கிட்ட. ஐ குட் ஹேவ் டாக் டு ஹிம் ஆன் த ஃபோன். ஓகேங்களா. ஸோ நான் இதெல்லாம் ட்ரிக்ஸ் தான் சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே மைண்டில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும். என்கிட்ட உங்ககிட்டன்றதுல வந்து வித் ஹிம். ஓகேங்களா. அதெல்லாம் போடக்கூடாது. அது வந்து அவனுடன். ஓகேங்களா. சேம் நீ இதை வந்து எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, நான் அவனுடன் ஃபோனில் பேசியிருக்கலாம். ஓகேங்களா. அவனுடன் அப்படின்றப்போ வித்து போடணும். அவங்கிட்ட அப்படின்றப்போ இந்த டூன்ற ப்ரிப்போசிஷன் நம்ம போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது மறக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ 7வது பாருங்கள். நான் இந்த மாதம் வேலைக்கு போயிருக்கலாம். சரி ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து நிறைய EMI கட்டுறதா இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து டேட் நெருங்க போகுது. அந்த டைம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஆனால் நம்மளால் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருந்தது. ஆனால் நம்ம போகல. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே பார்த்துட்டோம். ஒரு ஆக்ஷன் வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருந்தது, ஆனால் நடக்கலை. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி சொல்ல போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட் ஹேவ் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸை வச்சு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இது மறக்கவே கூடாது. நான் வந்து எக்ஸாம்பிளை விட எதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் அதிக முக்கியத்துவம் தரேன்னா, உங்களுக்கு வந்து கான்செப்ட் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும். ஒரே வாட்டி படித்தாலும் உங்களுக்கு மறக்கக்கூடாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஐ குட் ஹேவ் கான் டு ஒர்க் திஸ் மந்த். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஐ குட் ஹேவ் கான் டு ஒர்க் திஸ் மந்த் அப்படின்னா நான் இந்த மாதம் வேலைக்கு போயிருக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுவோம் பார்த்தீங்களா. சேம் அந்த இடத்துல வந்து நம்ம இந்த குட் ஹேவ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 8வது பாருங்கள். அவர்கள் நல்லா சாப்பிட்ருக்கலாம்.
ஓகேங்களா. சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று ஒரு பார்ட்டிக்கு போயிருப்போம். ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு ஃபேமிலி டென்ஷனில் வந்து அவங்க சரியாக சாப்பிடல. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்க சாப்பிட்ருக்கலாம். ஏன்னா ஃபேமிலி டென்ஷனை தூக்கி போட்டுட்டு சாப்பிட்ருக்கலாம். ஆனால் அவங்க சாப்பிடல. அவங்க வந்து அதையே நினச்சின்னு இருந்தாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். சேம் அந்த இடத்துல எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள்ன்றப்போ தே குட் ஹேவ் சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னா ஈட்டன். ஓகேங்களா. ஈட்டன். ஓகேங்களா. தேர்ட் ஃபார்ம் தான் போட்டிருக்கோம். தே குட் ஹேவ் ஈட்டன். நல்லா அப்படின்னா வெல். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து குட் போடக்கூடாது. குட் வந்து பிவப்ஸ் தான் வரும். இது வந்து ஆக்ஷன் அப்படின்றப்போ நம்ம வந்து வெல். இது வந்து ஒன் ஆஃப் த லேர்னிங் நோட் பண்ணிங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஒன் மோர் டைம் நான் ரீட் பண்ணுறேன். அவர்கள் நல்லா சாப்பிட்ருக்கலாம். சொல்லும் பார்த்தீங்களா, அவங்க வந்து நல்லா சாப்பிட்ருக்கலாம் அப்படின்றதுல வந்து தே குட் ஹேவ் ஈட்டன் வெல். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இதை மறக்கவே கூடாது. இது என்னுடைய அம்புல் ரிக்வெஸ்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆக்ஷன் வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருந்தது, ஆனால் நடக்கலை. ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் நோட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் தமிழில். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். 9வது பாருங்கள். நாங்கள் நல்லா தூங்கியிருக்கலாம். சொல்லும் பார்த்தீங்களா, நாங்கள் வந்து நல்லா தூங்கியிருக்கலாம் ஆனால் தூங்கலை, ஃபோன் யூஸ் பண்ணின்னு இருந்தோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணின்னு இருந்தோம், ஃபோன் பேசியிருந்தோம், ஆனால் தூங்கத்துக்கான வாய்ப்பு இருந்தது. நாங்கள் வந்து எங்களோட முழு கவனத்தையும் வந்து ஃபோன்லேயே வந்து யூஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா. சேம் அந்த இடத்துல எப்படி சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வி குட் ஹேவ் ஸ்லெப்ட் வெல். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து நல்லா தூங்கியிருக்கலாம். வி குட் ஹேவ் ஸ்லெப்ட் அப்படின்றப்போ நாங்கள் தூங்கியிருக்கலாம். நல்லா அப்படின்றப்போ வெல். ஓகேங்களா. வி குட் ஹேவ் ஸ்லெப்ட் வெல். ஓகேங்களா. சேம் இந்த இடத்துல எப்படி நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா, போன ஸ்லைடில் சொன்ன மாதிரி தான் நல்லா அப்படின்ற இடத்துல வந்து இது வந்து வெர்பை சொல்கிறதுனால நம்ம இங்கே வந்து வெல் போடுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். பிவர்ப்ஸில் சொல்லும் பொழுது நீங்கள் அங்கே வந்து குட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து ஒன் ஆஃப் த நியூ லேர்னிங். இதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இல்லை நீங்கள் வந்து ஸ்பீட் லேர்னராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். வி குட் ஹேவ் ஸ்லெப்ட் வெல். ஓகேங்களா. ஸோ இது வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேம் தான். நான் ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் போகிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஈஸிட்டு நான் சப்ஜெக்டெல்லாம் போட்டு பேசி பார்த்தீங்கன்னா அர்த்தம் மட்டும் மாறாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். சேமாக தான் வரும். ஓகேங்களா. பாருங்கள். அவர்கள் அந்த பக்கம் சுலபமாக போயிருக்கலாம். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன வழி இருக்கும், இன்னொரு பெரிய வழி இருக்கும். ஸோ ஆனால் வந்து நம்ம வந்து சின்ன வழியில் தான் நம்ம வந்து போகிறத ட்ரை பண்ணுறோன்னு வச்சுங்களேன். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், சின்ன வழியை விட்டு அவங்க வந்து அந்த பெரிய வழியிலே போயிருக்கலாம், ஈஸியாக போயிருப்பாங்க. ஓகேங்களா. பாசிபிலிட்டி இருக்குது, ஆனால் இங்கே வந்து மாற்றி சூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சா போதும் எனக்கு. ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் பார்க்குறப்பே உங்களுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ ஹோம்ஒர்க்கும் அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஓகேங்களா. தே குட் ஹேவ் கான் டு தட் சைட் ஈஸிலி. ஓகேங்களா. சுலபமாக அப்படின்றப்போ ஈஸிலி. ஓகேங்களா. ஸோ இது ஒன் ஆஃப் த அட்வர்ப். நம்ம அட்வர்பும் வந்து நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா அட்வர்ப் வந்து எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நாலேஜ் வரும். ஓகேங்களா. தே குட் ஹேவ் கான் டு தட் சைட். ஓகேங்களா. ஸோ அந்த சைடு போ அப்படின்றப்போ அங்கே வந்து டூன்ற ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இது மறக்கவே கூடாது. ஓகேங்களா. ஸோ நான் வந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்றப்போ ஐ கோ டு ஒர்க். ஏன்னா நான் போகிற வேலையை வந்து எந்த ஒரு டெஸ்டினேஷனோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம டு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது மறக்கவே கூடாது. 11வது பாருங்கள். அவனுடைய பஸ்ஸை சுலபமாக பிடித்திருக்கலாம். ஓகேங்களா. சொல்லும் பார்த்தீங்களா. ஸோ டைமுக்கு போயிருப்பான், ஆனால் வந்து அவன் வந்து பஸ்ஸை கவனிக்காமல் ஸோ யாருக்கிட்டையும் பேசியிருக்கலாம், ஃபோனில் பேசியிருந்துருக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். சேம் அந்த இடத்துல எப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவன் வந்து கரெக்டாக டைமுக்கு போயிட்டான், ஆனால் அவன் பஸ்ஸும் பிடிக்கல. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அவன் வந்து வேறு எதுலேயோ வந்து எங்கேஜ் ஆகிட்டான். சேம் அந்த இடத்துல எப்படி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவன் தான் ஹீ குட் ஹேவ் காட் இஸ் பஸ் ஈஸிலி. ஓகேங்களா. ஈஸிலி அப்படின்றது வந்து சுலபமாக. ஓகேங்களா. ஈஸியாக வந்து அவன் பிடிச்சிருக்கலாம் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம ஈஸிலி அப்படின்னு போட்டால் அது ஒன் ஆஃப் த அட்வர்ப். ஓகேங்களா. ஹீ குட் ஹேவ் காட் அப்படின்னா ஸோ கேட்ச் அப்படின்னா பிடிக்கிறது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். சேம் அந்த இடத்துல வந்து நம்ம இந்த இடத்துக்கும் இந்த வர்பு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து காட். ஓகேங்களா. ஹீ குட் ஹேவ் காட் இஸ் பஸ். ஓகேங்களா. அவருடைய பஸ். சேம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். 12வது பாருங்கள். நீ ஒழுங்காக வீட்லேயே இருந்திருக்கலாம். ஸோ ஓகேங்களா. சொல்லும் பார்த்தீங்களா. ஸோ நீ ஏன் வந்தேன்னு தெரியல, நீ ஒழுங்காக வீட்லேயே இருந்திருக்கலாம், ஆனால் நீ வந்து வலுக்கட்டாமல் என் கூட வந்துட்ட, ஆனால் நீ வீட்லேயே இருந்திருக்கலாம். சொல்லும் பார்த்தீங்களா. சேம் அந்த இடத்துல எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஹீ குட் ஹேவ் ஸ்டேய்டு. ஓகேங்களா. ஸோ நீ இருந்திருக்கலாம், எங்கே இருந்திருக்கலாம், இன் த ஹவுஸ். ஓகேங்களா. ஸோ ஹீ குட் ஹேவ் இன் த ஹவுஸ் சேஃப்லி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். சொல்லும் பார்த்தீங்களா. ஸோ பாதுகாப்பாக. சேஃப்லி அப்படின்னா பாதுகாப்பாக. ஓகேங்களா. சரி நீ வந்து வீட்லேயே ஒழுங்காக இருந்திருக்கலாம். அந்தமாதிரி இடத்துல வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ குட் ஹேவ் ஸ்டேட் இன் த ஹவுஸ் சேஃப்லி. ஓகேங்களா. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். ஒன் மோர் டைம் நான் ரீட் பண்ணுறேன். நீ ஒழுங்காக வீட்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்ற இடத்துல வந்து ஹீ
யூ குட் ஹாவ் ஸ்டேட் இன் த ஹவுஸ் சேஃப்லி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்குன்னா இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதானா நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால தான் நான் சொல்கிறேன். 13வது பாருங்கள். நீ என்ன கூப்பிட்ருக்கலாம். சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீ என்னை வந்து கூப்பிட்ருக்கலாம். நீ என்னை கூப்பிட்டுருந்தா நான் வந்திருப்பேன். ஸோ ஓகேங்களா, நீ என்னை கூப்பிட்ருக்கலாம் அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டியான ஒரு ஆக்ஷன்லாம் நம்ம சொல்கிறோம். யூ குட் ஹேவ் கால்டு மீ. ஏன்னா கூப்பிட்றது வந்து கால் பண்ணுறது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? யூ குட் ஹேவ் கால்டு மீ. ஓகேங்களா? ஸோ இதே வந்து அவன் என்னை கூப்பிட்ருக்கலாம் அப்படின்றப்போ சப்ஜெக்ட் மட்டும் மாற்றினா போதும். ஹீ குட் ஹேவ் கால்டு மீ. ஓகேங்களா? இதே அவள் என்னை கூப்பிட்ருக்கலாம் அப்படின்றப்போ ஷீ குட் ஹேவ் கால்டு மீ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சப்ஜெக்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும், மீனிங் எதுவும் மாறாது. ஓகேங்களா? அவள் என்னை கூப்பிட்ருக்கலாம் அப்படின்றப்போ சப்ஜெக்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஷீ குட் ஹேவ் கால்டு மீ. ஓகேங்களா? நீன்ற இடத்துல அவள் மட்டும் தான் போட போகிறோம், மற்றபடி வேறு எந்த மீனிங்கும் மாறாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த நியூ லேர்னிங். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த டாபிக் எப்படி படிச்சிருப்பீங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, கரெக்டுங்களா? ஸோ இது வந்து பிக் டாபிக். நான் எப்படி உங்களுக்கு சுலபமாக சொல்லித்தர முடியுமோ ஸோ அந்தளவுக்கு நான் வந்து ஈஸியாக கன்வே பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ நம்மளோட வியூவர்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அது அந்த மாதிரி தான் நான் வந்து ஈஸியான வழியில் தான் நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம வந்து ஹோம் ஒர்க் போயிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நாங்கள் போயிருக்கலாம். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ நாங்கள் போயிருக்கலாம். செகண்ட் பாருங்கள், அவர்கள் வந்திருக்கலாம், அவள் விளையாடி இருக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த 3 ஹோம் ஒர்க் தான். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஈஸிட்டுக்கெல்லாம் சேம் சென்டென்ஸ் பேட்டர்ன் தான். அதே நீங்கள் ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து ஹோம் ஒர்க் கமெண்ட் பண்ணுங்கள். ஹோம் ஒர்க் கமெண்ட் பண்ணிங்களா தான் உங்களோட நாலேஜ் எப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு வீடியோ போட முடியும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ நான் இது வந்து நியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். நம்மளோட ரெகுலர்ஸ் வியூஸ் எல்லாம் வந்து நல்லாவே வந்து ட்ரெயின் ஆகிருக்காங்க. அவங்க வந்து இதுக்கப்புறம் ஈஸியாக வந்து அவங்களோட கோல் அச்சீவ் பண்ணிருவாங்க. நான் அச்சீவ் பண்ண வச்சுருவேன். ஓகேங்களா? நான் வந்து நியூ வியூவர்ஸ்க்காக இதை சொல்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் வந்து என்னென்ன ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்களன்னா, குட்டு வந்து பாஸ்ட்டாக சொல்லும், ஹேவ் வந்து ப்ரெசண்ட்டாக சொல்லும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சேம் இந்த இடத்துல வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பாஸ்ட்டும் ப்ரெசண்ட்டும் சொல்கிற இடத்துல வந்து நம்ம V3 வர்பு தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து ஒன் ஆஃப் த நியூ லேர்னிங். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு இடத்த நோக்கி போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து டு அப்படின்ற ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து 2வது. 3வது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இப்போது பி வெர்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணும் பொழுது குட் அப்படின்ற ஒரு அட்வர்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெல். ஓகேங்களா? ஸோ வெல் அப்படின்றது வந்து ஆக்ஷன். ஓகேங்களா? ஸோ ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ஷன் வந்து நல்லா நடக்குதுன்றதுல வந்து வெல் அப்படின்றத வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கான வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நியூவர்ஸ் யாரான பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம எவ்ரிடே வந்து புது கண்டென்ட்டாக ஈஸியான வழியில் நம்ம சொல்லித்தரோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்?